வணக்கங்க. இப்போ நம்ம லைனிங் ஜாக்கெட்டு வெட்டுறதை பற்றி பார்க்க போகிறோம். லைனிங் காட்டன் லைனிங்க. இந்த லைனிங் வந்து தண்ணியில் நனைச்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊற வச்சுட்டு கொஞ்சம் சும்மா நனைய வச்சு தண்ணி எடுத்துட்டு லைட்டாக புளிஞ்சுட்டு லைனிங் காய வச்ச பிற்பாடு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கிராஸ் வரும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிராஸ் வரும். இப்போ காய வச்சோம் லைனிங் போட்டோம்னாக்கா ஜாக்கெட் வெட்டி தைக்கிறது கரெக்டாக இருக்கும். கிராஸ் வராமல் சுருங்காமல் இருக்கும். இப்படி அயர்ன் பண்ணிக்க வேண்டியதாங்க. லைனிங் அயர்ன் பண்ணிட்டாக்கா நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சுருக்கமெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக வராது. அயர்னிங் பண்ணிட்டோம்னா கட் பண்ணுறதுக்கு தைக்கிறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்ஸுங்க, இது சுருக்கமாக இருக்குது. இப்போ இந்த சுருக்கமாக இருக்கும்போது நம்ம வந்து அளவு தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கரெக்டாக ஃபிட்டிங் வராது. அதனால் அளவு ப்ளஸ்ஸும் ஒரு ஓட்டு அயரிங் பண்ணிக்கோங்க. அது லைனிங்கு முதல்ல வெட்டுறது எப்படின்னு காட்டுறேன். அதுலேயும் லைனிங் பாருங்கள், 1 மீட்டர் எடுத்துருந்தாங்க. 1 மீட்டர் இருந்து பாருங்கள், 4 பாயிண்ட் தண்ணியில் போட்டுன்னு சுருங்கி போச்சு. 4 பாயிண்ட். இப்போ நீங்கள் தண்ணியில் போட தைச்சிங்கனாக்கா லைனிங் சுருங்கிடும். ஜாக்கெட்டு சரியாக அந்த கட்டிங்க்கு அமையாது. அந்த ஜாக்கெட் துணி லூஸாக இருக்கும், லைனிங் டைட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச ஒரு லைனிங்கை தண்ணியில் போட்டு காய வச்சு அயர்ன் பண்ணி கட் பண்ணுங்கள். இதுதாங்க அளவு ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸு பாருங்கள், பின் தட்டு அளவு எடுக்கிறேன். எடுக்கும்போதுங்க 21 இருக்குது பாருங்கள், 21 இருக்குது. அப்போ நம்ம 2 இன்ச்சு அதிகப்படுத்திக்குவோம். 2 பண்ணால் எவ்வளோங்க, 23 வச்சுக்கிறோங்களா? 23 வச்சுக்கோங்க. பாருங்கள், இது பாரு கிராஸ் ஆக பார்த்தீங்களா? துணி பாருங்கள், அங்கே எடுத்ததுலேயே இப்போ கிராஸ் ஆகுது. நம்ம இதை வச்சு பார்த்தோம்னா வெட்டும்போது இந்த 2ஐயும் சரியாக வச்சுக்கிட்டு ஒரு மார்க் போட்டுக்குவோம். எது கிராஸ் ஆகுங்க, எவ்வளோ துணி எதுக்குன்னு போட்டுக்கிட்டு ஸ்கேலில் கீறிக்கும். அந்த ஸ்கேல் அந்த 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 கட் பண்ணிட்டோம்னாவே இந்த பின்தட்டுக்கு நேர் வந்துடும். இங்கே வச்சுங்கன்னா இப்போ வெட்டுருங்க. அதை அந்த நேருக்கு வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வெட்டி வச்சிங்களா? நம்ம வந்து இப்போ பின்தட்டு மடி தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் 23 சொன்னேன் இல்லைங்க, 23 இன்ச்சு. பாதி வந்து 23 11.25 வருதுங்களா? 11.25 இன்ச்சு வச்சு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி வச்சிங்களா? 11.25 வடி வரும். 11.25. இப்போ இதுக்கு ஒரு ஆச்சுங்களா? அடுத்ததுங்க பின் தட்டை வெட்ட போடுங்க. பின் உயரம், பின்தட்டினுடைய உயரம் ரொம்ப இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கக்கூடாது. கரெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஒரு மார்க் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டா எவ்வளோ உயரம், இது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். அளவோட பாருங்க, 15க்கு ஒரு பாயிண்ட் தான் கம்மி. அப்போ இந்த பக்கமும் அந்த 15க்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டுங்களா? வச்சு இதையும் மார்க் போட்டுக்கணும். கொஞ்சம் 1/4 இன்ச்சு இங்கே இறக்கி இங்கே கட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுங்க இங்கே கட்டாக்குங்களா? இப்போ அடுத்தது பின்தட்டு கழுத்து. இப்படி வச்சுக்கிடுங்க. 2 ஷோல்டரையும் கட் பண்ணிக்கோங்க. 2 ஷோல்டரையும் கட் பண்ணி
சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா பார்த்துங்க. இப்படி இந்த மாதிரி வச்சு கட் பண்ணாங்க. இந்த ஷோல்ட்ரு இறங்குறது, கழுத்து பெருசு அல்லது சின்னது, அந்த மாதிரி பிரச்சனைக்கு அது மார்க் பாருங்கள் இருக்குதுங்களா. பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு இங்கே இருக்குங்க, கழுத்து இங்கே இருக்குது. இதை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு மட்டும் பார்த்தாதுங்க, நம்ம இந்த கையுடைய முண்டா வெட்டமில்ல ஆண் அந்த கோல் பாருங்கதா, இந்த இந்த தையல் எங்கே இருக்குது அந்த இடத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும் பாருங்கள். கட்டிங்கு தைச்ச இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டோமா. இப்போ அடுத்து ஷோல்ட்ரு பாருங்கண்ணா. இது வரைக்கும் காட்டினாலுமே இன்னும் விஷயம் இருக்குது சொல்கிறேங்க. ஷோல்ட்ரு வந்துச்சுங்களா. இப்போ ஷோல்ட்ரு இறங்கி போய் கழுத்து இறங்குது, கழுத்து வந்து ஷோல்ட்ரு இறங்கி போயிருங்கிறாங்கன்னா அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்படி துணி வச்சுக்கோங்க, நேராக வச்சு இப்படி கீறிக்குங்க. கீறிக்கிட்டு 4 கோலுக்கு அந்த இதில் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்களா. இது பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இப்படிக்குதுன்னா நான் என்ன சொன்னேன், அந்த அம்மா வந்து 20 கால் தான் அளவு இருக்குது பின்தொட்டு. நாம் 23 வச்சோம். சரியாகுதுங்களா. பாருங்கள், 1.25 இருக்குது. அந்த பிடிச்சோம்னா ஷோல்டரும் இறங்காது, கழுத்து இறங்காதுங்க. கழுத்துடைய அகலம் வந்து பாருங்கள் 3 இன்ச்சு, 3 அவ்வளோதான். 3 இன்ச்சுங்க கழுத்துடைய அகலம். ஷோல்டரு மொத்தமே வந்து 6.25 ஒரு பாயிண்ட். இது அவ்வளோதான். இதாச்சுங்களா. அடுத்து சைடுங்க இப்படி வச்சு பார்த்து இப்படி மார்க் பண்ணிக்கங்க. ஒரு ப்ளவுஸ் உள்ள சந்தேகமாக இருந்தால் கூட 2 பக்கம் வச்சு பாருங்கள். ஏன்னா ஒன்றில் தைக்கிறீங்க, ஒருத்தர் கொஞ்சம் முன்ன பண்ணி தைப்பாங்க. அது இந்த கொடுத்துக்கிறீங்க கரெக்டாக கொடுத்துக்குறாங்க, 2 கரெக்டாக இருக்குங்களா. இப்போ இதாச்சுங்களா. இந்த கழுத்து வெட்டுறேன், அப்புறமா உங்களுக்கு வந்து அடுத்து சொல்லி தரேங்க. பாருங்க, முன் கழுத்தையும் பார்க்கணுங்க. ஏன்னா அது வேறு எவ்வளோ நமக்கு தெரியாதுல்ல, இதுலேயே மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், ஷோல்டர் வச்சுட்டுங்க. கரெக்டாக இருக்குங்களா. இந்த இறக்கத்துக்கு ஒரு மார்க் போட்டுக்குவோம். இப்போ டேப்பில் இஞ்சி எவ்வளோன்னு பார்ப்போங்க. பாருங்கள், பின் கழுத்தோட முன் கழுத்து 1.5 இன்ச்சு மேலே இருக்குது. அப்போ சும்மா ஒரு டச் பண்ணி ஒரு 1.5 இன்ச்சு அளவு மறக்காமல் இருக்கிறதுக்கு எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டுங்களா. இப்போ கழுத்து வெட்டுறேங்க. பாருங்கள், கழுத்து வந்து சேஃபாக வெட்டணும், எப்படியும் வெட்டிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லைங்க. பார்த்தீங்கன்னா கழுத்து அமைப்பு கரெக்டாக இருக்குங்களா. இப்போ இது பாருங்கள். இப்போ இதில் ஒரு நுட்பத்தை சொல்கிறேங்களுங்க. நம்ம அளவு ப்ளஸ் மார்க் பண்ணிக்கணும்ல. இப்போ நம்ம வெட்டும்போது இந்த சேப் கொஞ்சம் பாருங்கள், வேணுமா வச்சுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி விட்டுவாங்க, பின் தட்டி இப்படி வளைஞ்சி விட்டுவாங்க. இது வந்து சில உடம்புக்கு பின்னாடி போட முடியாது, பிடிச்சிட்டு இருக்கும். சில பேர்த்துக்கும் ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி கட்டிங் அமையும். இந்த ப்ளவுஸுக்கு கட்டிங்கு பாருங்கள் இப்படி தான். இந்த மாதிரி எல்லாம் வெட்டுற மாதிரி வெட்டினாக்கா இந்த ப்ளவுஸ் போட முடியாது, கம்ப்ளைண்ட் தான் வரும். பொறுமையாக காட்ட பாருங்கள். மார்க் போடுறது உங்களுக்கு சும்மா அதுக்காக தான் காட்டணும், வெட்டுறது வேறு மாதிரி வெட்டி காட்டுறேன். சரிங்களா. வெட்டியாச்சுங்க. இந்த பின்னாடி மடிக்கிறதுக்கு அது ஒரு கட் பண்ணி அடையாளத்துக்கு பாருங்கள், இதுதாச்சு. அடுத்தது
கையை துணி ரெண்டாக மடிச்சிருவோம். கை கூட ஒரு கிராஸ் இருக்குது இப்போ இந்த லைனிங்கு, அதை நம்ம கட் பண்ணணும். பார்த்தீங்களா இந்த கிராஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இது தான் அந்த கோடு போட்டால் கரெக்டாக இதாயிடும். இப்போ நம்ம வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவு பண்ணிக்கலாம். ஒரு 1.25 வைக்கிறேங்க, 1.25 இன்ச்சு 1.25 வச்சு அது ஒரு மார்க் படிச்சிங்களா. இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்காங்க பாருங்க. இப்போ கையை இப்படிங்க பாருங்க, அந்த எம்மிங் விட்டுருக்கல அந்த எம்மிங் அளவுக்கு விட்டுட்டு கையினுடைய அளவு எவ்வளோ இருக்கு, இதனுடைய இதுவும் எவ்வளோ கரெக்டாங்களா. இப்போ நம்ம வெட்ட போகிறது இங்கேருந்து 1/2 இன்ச்சோ விட்டுட்டு பிடிச்சி தைக்கிறதுக்கு. இங்கே கொஞ்சம் பீஸ் வைக்கணும், இந்த லைனிங்கே வந்து பீஸ் வைக்கணுங்க. நான் அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா லைனிங்கே கொஞ்சம் வந்து கொஞ்சம் சுருங்கி போடலாம், பத்தலை. இவ்வளோ பீஸ் வச்சா தான் கரெக்டாக வரும். பாருங்கள் கை வைக்கிறேன். கை வெட்டி வச்சுங்களா. இந்த முன் தொட்டுக்கு கையில் முன் பக்கம் கொஞ்சம் குடஞ்சி விட்டணும், ஒரு 1/2 இன்ச்சு கேப் இது மாதிரி. இப்படி குடஞ்சி விட்டால் சுருக்கம் வராமல் இருக்கும் கை. சரிங்களா, இது அமைப்பு பாருங்க. அப்படி முன்தட்டு குடஞ்சி விட்டோம்னா அந்த கை சுருக்கம் வராதுக்கிறதுக்குங்க முன்தட்டு குடஞ்சி விட்டுறோம். இப்போ அப்படியே விட்டுட்டோம்னா சுருக்கமாக வருங்க, இந்த இடம்லாம் சுருக்கமாக வரும். அதனால் முன்தட்டு வெட்டுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்து கற்றுக்கிட்டான்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.